செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்வது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3/4 கப் சோள மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் மைதா மாவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது இல்லைன்னா வரமிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா போட்டு கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கட்டும். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு, அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் போட்டு ஆற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே அதோடு சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி வச்சாச்சு, பரட்டி வச்சாச்சு. பேனை வச்சுக்கலாம். இது சூடு ஏறணுன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிறது எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு பொரித்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பொரித்து எடுத்துருக்கிறேன். அடுத்தது மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். அடிச்சுட்டு அந்த எண்ணெயே சூடாக இருக்குது. அதுக்குள்ளேயே பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். அதுவும் அதுக்கப்புறம் பொடியை நறுக்கின இஞ்சி, அரிக்கி மறைச்சிச்சோம். பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு தான். இது வணங்கும் போது அது ஒரு 1/2 குடமிளகாய் அரிஞ்சு வச்சுருக்காங்க. அதையும் அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வணங்க வேண்டாம், பாதி அளவு வணங்கினா போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸு, 3/4 டீஸ்பூனு சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து பொரிச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்வது எப்படின்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.